ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை தீப கொழுக்கட்டை. எங்கள் ஊர் சைட்லலாம் திருக்கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி தான் செய்வோம். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல வாசனையாட்டு வாயில் வச்சு கடித்தா கரையக்கூடிய அளவில் இருக்கும். நம்ம இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்க்கலாம். 1 கப்பு இடியாப்ப மாவு, வறுத்த இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு துருவன தேங்காய், 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சுக்குப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்ப்பொடி, 1 பிஞ்சு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் வேணும். இவ்வளோதான் வேணும். இப்போ நான் 4 விதமான இலைகளில் செய்யேன். பனை ஓலை, இது திரளி ஓலை, அதாவது கொழுக்கட்டை இலைன்னு சொல்லுவாங்க. இது பூவரசி இலை, இது செக்க மரத்தில் உள்ள இலை, அதாவது பலாமரத்தில் உள்ள இலை. இந்த 4லேயும் நான் இப்போ செய்யேன். வாழை இலையிலையும் செய்யலாம். உங்களுக்கு எந்த இலை கிடைக்குமோ அந்த இலையில் நீங்கள் செய்துங்க. உங்கள் பகுதியில் என்ன இலை கிடைக்குமோ அதில் செய்துங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பை வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துருவோம். 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அது நல்லா லைட்டாக செவந்து வரணும், நல்ல வாசனையாக வரணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. நல்ல மணம் வந்த உடனே இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ அடுத்தது அதே கடாயில் தேங்காய், துருவன தேங்காயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இந்த ஈரப்பதம் எல்லாம் போய் அப்படியே நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும். இப்படி வறுக்கிறதுனால இந்த கொழுக்கட்டை 2-3 நாள் இருந்தாலும் நல்லா கெடாமல் இருக்கும். அதனால தான் வறுத்து எடுக்குது. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை ஒரு கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருவோம். நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்க்குறது வரைக்கும் நல்லா ஊறட்டு. இப்போ 1 கப்பு அரிசி மாவையும் அதில் போட்டுருவோம். கடையில் வாங்கினது தான், நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஊற வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துருவோம். வறுத்த தேங்காய் துருவல், இதில் 1 பிஞ்சு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்ப்பொடி, 1/2 டீஸ்பூன் சுக்குப்பொடி போடுங்க. அப்படின்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாமே ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துக்கிட்டு இதில் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. 1/4 கப்பு தண்ணி போதும், கரெக்டாக இருக்கும். அப்படியே ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சி வரட்டு. நல்லா கொதித்து எல்லாமே கரைஞ்சி வரணும். பாருங்க, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் அப்படியே விட்டுருவோம். நல்லா சூடாட்டே விட்டுருங்க. அப்படின்னா தான் அந்த மாவு, அந்த பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கரண்டியால் கலந்து விடுங்க. நல்லா சூடாக இருக்கும். இது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதை மூடி வச்சுருவோம். பாருங்கள், நல்லா ஆறி வரணும். இப்படி இருக்கணும். மாவு நல்லா ஈரப்பதம் மட்டும் இருக்கணும். பாருங்கள், இப்படி பஞ்சு போல் இருக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. ஊறின போலையும் இருக்கும். நமக்கு கை பொறுக்க சூட்டில் வந்துடும். பாருங்கள், நல்லா கை பொறுக்க சூட்டில் வந்துட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நெய் போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு நாங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அப்படின்னா தான் இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், பார்க்க ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. அளவு கரெக்டாக இருக்குது. 1/4 கப்பு இதுக்கு. இப்போ நம்ம எப்படி வைக்கிதுன்னு பார்த்துருவோம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இது செக்க மரத்து உள்ள இலை, அதாவது பலாமரம் உள்ள இலையில் இப்படி வைங்க. நீங்கள் சும்மா சிம்பிளாக வச்சா போதும். இப்படி இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். அடுத்தது பனை ஓலையை நீங்கள் உங்களுக்கு நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கிடுங்க. நான் இட்லி தட்டில் தான் வச்சு வேக வச்ச போகிறேன். அதனால் அந்த அளவுக்கு தான் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி மடித்து வச்சுருங்க. இதே போல் வச்சு பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக வருது பாருங்கள். இப்போ அடுத்த இதே போல் எடுத்து அதில் மூடிடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா மூடி கட்டி விட்டுருங்க. நல்லா கட்டி விட்டுருங்க. அளவு நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கணுமோ அந்த பாத்திரத்துக்கு அளவு தான் இருக்கணும். பாருங்கள், இதை போல் நல்லா கட்டி விட்டு வெளியே வராத போல் வச்சு விட்டுருங்க. இந்த பனை ஓலையில் வைக்கிறது நல்ல வாசனையாக இருக்கும்.
அதே போல் திரளி இலை, அதாவது இப்போ இலை, இந்த கொழுக்கட்டை இலையில் இந்த இலையில் வைக்கிறதும் நல்ல வாசனையாக இருக்கும். இதை இப்படியும் வைக்கலாம், உங்களுக்கு என்ன சைஸில் வைக்கணுமோ அதே போல் வச்சு எடுங்க. இது நம்ம பிடிக்கல் நாங்கள் வரோம் பாருங்கள். இதையும் அப்படி வச்சுருங்க. இன்னும் ஒன்று வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை இப்படி மடக்கிடுங்க, அப்படியே வச்சு விட்டுருங்க. இதில் ஒரு பாருங்கள், இந்த ஒரு குச்சி எடுத்து இப்படி குத்தி வச்சுருங்க. பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பூவரசு இலையில் வாழை இலை இருந்தேன்னா வாழை இலை வச்சுக்கலாம். உங்கள் பகுதியில் எந்த இலை கிடைக்குமோ அந்த இலையில் நீங்கள் வச்சுருங்க. இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி அழுத்தி இப்படி வச்சுருங்க. அப்படி இருக்கட்டு பாருங்கள். இப்போ பனை ஓலையில் என்ன ஒரு மாடலில் வைக்க போகிறோம் பாருங்கள். பனை ஓலையை இப்படி ரெண்டாக வச்சுக்கிட்டு இப்படி வச்சு மடக்கிடுங்க. இன்னும் இதுக்கு மேலே ஒன்று வச்சுருங்க. நம்ம பெரிய ஓலைன்னா அடுக்கடுக்காக வைக்கலாம் பாருங்கள். இதையும் மடித்து அதையும் ஒரு சின்ன பனை ஓலையில் உள்ளதை வச்சு எடுத்து நீங்கள் கட்டி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே போல் அடுத்ததையும் செய்துருவோம். இன்னொன்று நான் இதை போல் செய்தாச்சு. இப்படி எல்லாமே செய்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இட்லி பானையில் தண்ணி விட்டு அதில் இந்த இலைகளெல்லாம் போடுவோம். நல்ல வாசனையாக இருக்கும். அந்த கொதித்து வரச்சுமே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் அடுக்கி வச்சுருவோம். பாருங்கள், இந்த பனை ஓலை கொழுக்கட்டை இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணி இந்த இட்லி தட்டு அளவு தான் கட் பண்ணி வச்சுக்கிடணும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இப்போ நம்ம அடுக்கி வச்சதெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருவோம். வச்சு கொஞ்சம் செம்மையாக அடுக்கி வச்சுருங்க. இப்போது நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. பார்ப்போம், திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. பனை ஓலை வாசனை, திரளி இலை வாசனை நல்லா இருக்குது. பாருங்கள், நான் பூவரசு இலையில் உள்ளதை எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள், பனை ஓலையில் உள்ளது நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பனை ஓலையில் உள்ளது இது திரளி. பாருங்கள், இது இவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம பிடிக்கல் கட்டை நாங்கள் வச்சது. இது பனை ஓலையில் வச்சதை பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இதை எடுத்தாக்கி இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பஞ்சு போல் வருது. என்ன சூடு இருக்குது நல்லா கிட்டு. இப்போ நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருவோம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நம்ம வாயில் வச்ச கரையக்கூடிய அளவில் இருக்கும். இப்படி செய்தீங்களன்னா இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.